இந்த வீடியோவை தொடங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல். 1960களில் ஒரு குறிப்பிட்ட கடலோர பகுதியில் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருந்த ஒரு ரயில்வே லைன் ஒரு நாள் நைட்டு கொட்டி தீர்த்த பெருமழையிலையும் பேரலையிலையும் மொத்தமாக கடலுக்குள்ளே மூழ்கி போச்சு. அந்த ஒரு ராத்திரியில் 1000க்கும் மேற்பட்ட மனிதர்கள் அந்த ரயில்வே தண்டவாளத்திலே ஜல சமாதி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு பேய்களின் நகரம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அங்கே போகிறதுக்கு தடை விதித்தாங்க. ஆனால் அங்கே இருக்கிற பேய்களை விட இந்த கதையில் முடிவில் இருக்க ஒரு உண்மை உங்கள் ரத்தத்தை உரிய வைக்கும். இன்றைக்கும் அந்த கடலோர ரயில்வே லைன் பக்கத்தில் ராத்திரியானால் அலறல் சத்தமும் சில மர்ம உருவங்களும் நடமாடுறதையும் பார்த்துட்டு அங்கே போகிறவங்க பயப்படுறாங்க. இதை கண்டுபிடிக்க சில வருஷங்களுக்கு முன்னாடி 4 காலேஜ் பசங்க நைட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கே போனாங்க. அவங்க கேமராவில் சிக்கிய அந்த உண்மைகளும் இந்த கதையில் முடிவில் இருக்க ட்விஸ்ட்டும் என்ன தெரியுமா? 4 காலேஜ் பசங்க ஒரு மர்மமான வீடியோ எடுக்கணும்னு கேமரா டார்ச் லைட்டோட நைட்டு 11 மணிக்கு அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ளே நுழையிறாங்க. சுற்றி பார்க்குற இடம்லாம் இடிஞ்சு போன ரயில்வே குவார்ட்டர்ஸ், பாழடைந்த சர்ச், மணலில் புதைஞ்சு கிடக்கிற தண்டவாளங்கள், சுடுகாடு மாணி இருக்க அந்த இடம். பசங்க 4 பேரும் அந்த இடிஞ்சு போன ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு தூரத்தில் இருக்கிற கடல் பக்கத்துலேருந்து ஒரு ட்ரெயினோடைய அந்த கூவல் சத்தம் கேட்குது. அப்படியே ஆர்ன் சத்தமும் கேட்குது. 1960லேயே தண்டவாளம் அழிஞ்சு போன அந்த இடத்துல இப்போ எப்படி ட்ரெயின் சத்தம் கேட்கும்? பசங்க பயந்து போய் டார்ச் அடித்து பார்க்குறாங்க. அங்கே யாரும் இல்லை, வெறும் இருட்டு மட்டும்தான். பசங்க தங்களோட கேமராவில் ஒரு ட்ரைபாடில் வச்சு அந்த இடிபாடுகளை ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. திடீர்னு கேமராவோடைய ஆட்டோ ஃபோக்கஸ் லைட் காற்றுல இருக்க ஒரு வெட்ட வெளியே நோக்கி டிக் டிக்னு ஃபோக்கஸ் பண்ணுது. அதாவது கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு உருவம் கேமரா முன்னாடி நிற்கிறத அந்த லென்ஸ் டிடெக்ட் பண்ணுது. பயத்தில் எல்லோரும் காரில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. விடிகிற வரைக்கும் கார்லேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ காரோட பின்னாடி பக்கத்தில் இருந்து டப் டப் அப்படின்னு யாரோ கைகளால் தட்டுற சத்தம் கேட்குது. அடுத்த நாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் காரை நிறுத்தி பார்க்கும்போது காரோட பின்னாடி முழுக்க ஈர மணலில் சின்ன குழந்தையோட கைகளை வச்சு அமுக்குன மாதிரி கைரேகை தடயங்கள் வரிசையாக இருக்குது. அந்த பசங்க பார்த்தது கேட்டது எல்லாமே உண்மைதான். ஆனால் இங்கே தான் இந்த கதையோட மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அவங்க பார்த்தது பேய்களே கிடையாது. அங்கே கேட்ட அந்த ட்ரெயின் சத்தமும் அலறல் சத்தமும் பேயோடையது இல்லை. அந்த கடலோர பகுதியில் இருக்க இடிபாடுகளுக்கு நடுவில் ராத்திரி நேரத்தில் கடல் காற்று அதிவேகமாக புகுந்து வரும்போது அது ஒரு விதமான விசில் சத்தத்தையும் ட்ரெயினுடைய ஆரன் சத்தத்தையும் அதிர்வையும் அது உருவாக்குது. அடுத்த அதிர்ச்சியூட்டு உண்மை, அங்கே பேரழிவுக்கு அப்புறம் இன்றைக்கும் அந்த இடிபாடுகளுக்கு நடுவில் சில ஏழை குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அங்கே மின்சாரம் கிடையாது, ரோடு கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. ராத்திரி நேரத்தில் வெளிநாட்கள் யாராச்சும் அத்துமீறி உள்ளே வரும்போது அவங்களால தங்களுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும்னு அந்த மக்கள் பயப்படுறாங்க. அவங்கள விரட்டுறதுக்காக அவங்களே ராத்திரி நேரத்தில் டார்ச் லைட்டை தூரத்தில் காட்டியும் காருக்கு பின்னாடி போய் தட்டியும் பேய் வதந்திகளை நிஜம் மாதிரியும் நம்ப வைக்கிறாங்க. இந்த கதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆக்சுவலி நம்ம சேனலில் போடுற ஃபஸ்ட் லாங் வீடியோ இப்போ லிட்ரலாக மணி நைட்டு 12 மணி. ஸோ என்னுடைய எஃபர்ட்ஸ்க்காக ஒரு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்களேன்.
அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நிறைய கோஸ்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.